ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 2 முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து ஏத்திபே கமிஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் விஷயமான ஒரு முக்கியமான அப்டேட்டு. இது 2 பற்றியும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏத்திபே கமிஷனுடைய ஒரு முக்கியமான அப்டேட்டு. கடந்த 10 வருஷத்துல பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 56% அதிகரிச்சிருக்கு. இதனால் இந்த மாதிரி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கணிசமாக உயரும்ட்டு பல நிபுணர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னா என்னென்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். உங்கள் தற்போதைய அடிப்படை சம்பளத்தை புதிய சம்பளமாக மாற்றத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு பெருக்கல் காரணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். 2016 வந்த ஏத்திபே கமிஷனில் இது வந்து 2.57 இருந்துச்சு. அதனால் குறைஞ்சபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயாக மாறுச்சு. அடுத்த ஊதியக்குழு வந்து 2036 தான் வரும்ன்றதுனால இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் உயர்வு வேணும்னு ஊழியர்கள்லாம் கேட்குறாங்க. நிபுணர்களுடைய குறைஞ்சபட்ச கணிப்பின்படி புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய சங்கங்கள் வந்து இன்னும் அதிகமாக கேட்குறாங்க. உதாரணமாக வந்து ஏஐடியூசி பார்த்தீங்கன்னா 3% கேட்குறாங்க. தபால் கூட்டமைப்பு வந்து 3.25 கேட்குறாங்க. என்சிஜேசிஎம் நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டிவ் மிஷனரி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3.83 கேட்குறாங்க. இதன்படி பார்த்தா சம்பளம் வந்து 92% 283% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது. ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 1.92 வச்சா குறைஞ்சபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா 34,560 மாறும். இதுவே வந்து 2.86 வச்சா 51,480 ரூபாய் மாறும் சொல்கிறாங்க. ஒருவேளை 3.68 ஏற்றுக்கிட்டாங்கன்னா 64,240 ரூபாய் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. லெவல் 1 எம்ப்ளாயீஸ்க்கு 32,000 69,000 வரைக்கும் ஏறும். லெவல் 18 உயர் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா 4,50,000 9 லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து அதிகரிக்கும் சொல்கிறாங்க. இது போக ஐஆர்டிஎஸ்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச சம்பளமாக 52,600 ரூபாயா வேணும்னு சொல்கிறாங்க. 5 அடுக்கு கட்டமைப்பு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக டெல்லி, லடாக், லக்னோன்ட்டு பல இடங்களில் மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு 2027 மிடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏத்திபே கமிஷனுடைய ஃபுல் ப்ரப்போசல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். அடுத்த முக்கியமான அப்டேட் என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சென்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இது விஷயமா தமிழ்நாடு அரசுடைய பொதுத்துறை செயலர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக நடத்த போகிறாங்க. முதல் கட்டம் வந்து வீடுகளின் பட்டியல் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் பண்ண போகிறாங்க. 2வது கட்டம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் நடத்த போகிறாங்க. இந்த வேலைக்காக தேர்வு செய்யப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை 2027 மார்ச் 31 வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இதுக்கான முதல்கட்ட பணிக்காக இப்போதைக்கு வந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை இடமாற்றம் செய்ய தடை போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஏத்திபே கமிஷன் குழுவோடைய சம்பள உயர்வு கணிப்புகள் பற்றியும் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் தடை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.